ஏரியா தாண்டி வந்துட்டு இருக்கோம். என்ன கதை? தாண்டியாச்சு செந்தூர். நாளைக்கு வந்துருந்தா ஓட்ட கடனை அடிச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன் பஸ்ஸை விட்டு ஏறணும்னு கேட்டிங்கல்ல, இதுக்கு தாங்க காரில் போகிறோங்க. ஆமாங்க, திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணி வரேன்னாங்க. சரி, அவங்க கூட நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோங்க. நேராக அவங்க கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். எல்லாருமே ஈவினிங் டைமில் வச்சு எதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் உட்காந்துட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட கடை வந்திருக்கோம். இதுதான் நம்ம நான் பே பண்ணிடுறேன். அஜய்கிட்ட காசு நிறையா வச்சுருக்கோம். காசு நீ எதிர்க்கல, காசு நிறையா நல்லாவே இல்லையா? நல்லா இல்லையா? ஓ பச்சியா. ஓகே கைஸ், நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு பறந்தாச்சுங்க. ஆமாம், நம்ம தஞ்சாவூர்கிட்ட வந்தாச்சு. நியர் டெம்பிள்கிட்ட வந்தாச்சு. நம்ம அது எது பார்த்தீங்களா, கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ஒரு வியூ செம்ம வியூங்க. அந்த மேலே ரோட்டு மேலே போகிறப்ப கோயில் பயங்கரமாக இருந்தது. அது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் நேராக கிளம்பிட்டோம். என்ன சாமியை கும்பிட்டுக்க. சாமி அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகணும்னு. ஆமாம், கல்யாணம். அது சாமி என்னத்தை கும்பிடுற, நானே கல்யாணம் பண்ணிடுறேன். சாமி எல்லாம் என்னத்த நம்மளே பண்ணிக்க வேண்டியது. உங்க அம்மா உங்க அப்பா உங்க அம்மா அப்பா முடிவு அவங்க என்ன முடிவு, நம்ம பண்றது முடிவாயிடுச்சு, நம்ம பண்ண முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இந்த வீடியோ அம்மாட்ட அனுப்பிச்சுட்டு வந்தேன், போடுற வீடியோ. ஆமா, வந்துடும். அவங்க அம்மா தானே பாக்குறாங்க. யார் வேணா உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கல்யாணம் தெரிஞ்சா நானும் அடுத்த ஊருக்கு போறேன். தயாட்டி பொம்மை நிறைய இருக்கு. போறான் தயாட்டி பொம்மை வாங்குற குட்டியா ஒண்ணு. இப்போ முன்னாடி 2 பொம்மை பெருசு இருக்குல்ல சைஸ். நான் அந்த பொம்மை பக்கத்துல உட்காந்து தலையாட்டிட்டு அந்த பொம்மை இருக்குது. 2 பொம்மை பெருசு 2 வாங்கி சுட்டு வேண்டியதான். எங்க பாரு, ஃபுல்லு பொம்மை தானே கடை கவிதை. சொல்லுல நம்ம தஞ்சாவூர் சோழ தேசத்துக்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். சோழ தேசம் தஞ்சாவூர். தஞ்சாவூர் ஒரு ஜேசி தெரிச்சு பாரு. காய்ஸ் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் பாருங்க. ஒரு நாள் தஞ்சாவூர் வந்தாச்சு நம்ம. என்னது? ஏய், இதெல்லாம் எந்த காலத்துல கட்டினது? அந்த காலத்துல கட்டினதுடா. கல்லு தான் எல்லாமே. செப்பல் கழட்டி போட்டு போ. செப்பல் போயிட்டு செப்பல் கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா. சூப்பராக இருக்கும். பச்சை பச்சை உள்ளேயும் சூப்பராக இருக்கும்டா. உள்ளேயும் சூப்பராக இருக்கும். மொட்டை கேக்கிங் கதை இருக்க முடியாது மதியம். நான் சொல்ல டயத்துக்கு கேளுங்கடா. வருஷத்துக்கானே தண்ணி ஊத்துவாடா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மட்டும் அந்த கோயிலோட வரலாறு சொல்றா. கோயில் வரலாறு சொல்லு. ராஜேஸ்வரன், இந்த டெம்பிள் பேர் வந்து ராஜேஸ்வரன். ஓகே. இந்த கோயில் வந்து இந்த கோயில் கட்டின எப்படின்னு பார்த்தாலே எனக்கு உடம்புல இருந்து எல்லா இடமும் புல்லரிக்குது. ஏன் எப்படி கட்டியிருக்காங்க பாரு. அப்படிங்க அப்பயும் மட்டும் கையெல்லாம் புல் அரிக்குதுடா. இங்க வேணும் காயஸ் புல் அரிக்குது. ரொம்ப வயசு எனக்கு புல்லெல்லாம் அரிக்குது. எப்படி அந்த 100 டேன் மேலே ஏற்றிருப்பாங்க? ட்ரெயின் இல்லாத காலத்தில் கட்டினது. ட்ரெயின் இல்லாத காலத்தில். ஓ, கிரெயின் இல்லாத காலத்தில். இங்கே பார்த்தீங்களா லைட்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாக.
ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடு நீ. கை பிடிக்கிற 2 சைடு சூப்பராக இருக்கு பாரு. லைட்டு போட்டதுக்கப்புறம் கோயில் பங்கமாக இதே மதியம் வந்தால் மதியம் வரேன் நீங்கள். அச்சா ஃபோட்டோ எடுத்து விட்றோம். ஸ்டீம் இல்லாதனால எடுக்க முடியாது. என்னடா அங்கே கொண்டு கொஞ்சம் அவன் செய்த அதனால திரும்ப வர முடியாமல் கல் வச்சுட்டாங்க. அவ்வளோ கும்பேஷன் பண்ணிட்டாங்க. என்னது அதுக்கு எது நீ சொல்லுவாங்க? அதில் 2 சிற்பி இருக்குல்ல இந்த ஸ்டீல எங்க இது இந்த பாரு இன்னொரு பாரு. ஒரு சிற்பி 2 சிற்பி 3 கல் வச்சுருவாங்க. கேப் 2 சிற்பி வந்து அது ஏதோ மயம் வந்து செய்கிற கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அதனால அவங்களுக்குள்ள கேப் அப்படி ராஜாவோட எஸ் அப்படின்னா சைஸ் வரலாறு சொன்னாங்க. ராஜாவோட மயனா இல்லை யார் மயன்னு தெரியல எனக்கு. காய்ஸ் ஒரு வேளை கோயிலை விட்டு கிளம்பியாச்சு. இந்த கல்வெட்டுகள் ஒன்றும் தெரியல. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பாண்டி பாண்டி மனசுடைய ஜாதகம். சரியப்பா பாண்டி பாண்டி வா 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 எடுத்துக்கொடு. கிள்ளியே யோசிக்குதுடா. மனசுக்கு எங்க போனா நல்ல நேரம் இருக்குதா? எது செய்தாலும் நல்லா இருக்குதா? தம்பி ஜனவரி மாசத்துல கல்யாணம் ஆகுமா? சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. மனசுடைய ஒரு நேரம் கல்யாணத்தோட நிப்பாட்டு வரா. மனசுடைய நேரம் மனசுக்கு இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஜோசியத்துல இல்ல ஓலையில இல்ல அப்படி கிடையாது. ஒரு தடவை கூட பார்க்க சொல்லுங்க. புரியுதா? எங்க போனாலும் கவனமா போ கவனமா போ. வாடா எங்க ஐயானு ஒன்று உட்கார கூட வைப்பான். அர்த்தம் புரிஞ்சதான் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா போ. சின்னது இல்லை. அது வந்து ஒரு சில அம்சங்களை அவர் செய்யணும். அதை செய்ய மாட்டாரு அவரு. அவருக்கான சுழி இல்ல, நம்பிக்கை இருக்காது. அதனால அதை வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணல. ரைட். இவருக்கு நவீன்குமார் பாருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ அங்க போய் உட்கார்றா. அதனால பரவாயில்ல இருக்கட்டும். சும்மா உட்காட்டு. தம்பி பேரு சாக்லேட் பாய். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. செல்லமா கூப்பிடுவோம் சாக்லேட் பாய்னு. ரெண்டு பேரு நடுவுல நீ கேர்ள்ஸ் நிப்பான், நடுவுல ஒருத்தர் நிப்பாரு வருங்க. முருகன் ஐயப்பனா சாமி வேற தெரியல. திருப்பி சொல்லுங்க. 2 பொண்டாட்டியோட ஒரு பொண்டாட்டி கிடைச்சிச்சு, இன்னொரு பொண்டாட்டி எங்கேயும் கிடைக்கும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வராரு கழுவுறம் இல்ல நழுவுறாரு. அவர் நலிடுவாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாம் ஒரு நீங்க எல்லாம் போட்டு சேர் போட்டு இது பண்ணீங்கன்னா அவர் எழுதி தெரியுமா இந்த வந்துடுறேன்னு கேட்போம். அவ்வளவு 1000 ரூபாய் தாப்பா ஒரு இதுக்கு தாப்பா கிடைச்சு இந்த தாரா அப்படின்னு ஓடியே போயிடுவாரு. கழுவுறம் இல்லை நழுவுறாரு. நலுவுற மீன் எங்க போனால் ராஜா. அவரே ராஜா அவரே சொல்லிப்பாரு. யோசனை பண்ணி தான் செய்வாரு. செஞ்சாலும் நல்லா. ஓகே கைஸ், நம்ம ஜோசியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பஜார் தான் வந்திருக்கோங்க. ஆமாம், நம்ம பொம்மைலாம் நிறையா வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகழகாக இருந்தது.
அதெல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு நான் எவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் இதுதான் தலையாட்டி பொம்மைன்னு. ஆனால் இது தலையாட்டி பொம்மை இல்லை, இதுக்கு ஒரு இந்த கடைக்காரனை வரலாறு சொல்கிறாங்க. அதுக்கே எனக்கே தெரியாது, இது அவ சொல்லவும் தான் நானே ஷாக் ஆகிட்டேன். அது மண்ணில் செஞ்சுருப்பாங்க. இது ஏன் ஃபேமஸ்ன்னு தெரியுமா? இது ஏன் ஃபேமஸ்ன்னு தெரியுமா? இதுக்கும் கோயிலுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த தலையாட்டி பொம்மை எப்படி சாஞ்சா நிமிந்து நிற்குதோ அந்த மாதிரி கோயிலும் சாஞ்சா நிமிந்து நிற்கும் இந்த கோயில். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள லிங்கு. அதுக்காக தான் தலையாட்டி பொம்மையை தயாரிச்சாங்க. இங்கே தலைமட்டம் வந்து டால். இந்த பேஸ் மட்டம் இந்த இது எப்படி இருக்கோ அதே மாதிரி பேஸ் மட்டம் தான் கோயிலோட பேஸ் மட்டம். கீழே பேஸ் மட்டம். இப்போ என்ன பூகம்பம் நிலநடுக்கம் அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஆடுமோ ஒழிய சாயாது, திரும்ப அது நேராக வந்து அதோட பொசிஷனில் நின்று. அதுக்காக தான் இந்த தலையாட்டி பொம்மையை தஞ்சாவூருக்கு ஃபேமஸ் ஆக்குனது. காய்ஸ், அவர் சொன்ன வரலாறு எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுப்பேன். நீங்களும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஓகேங்க, மறக்காமல் நம்மளோட பசங்க விளாக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டே டியூன் மக்களே. டாடா பை பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.